பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் கிறிஸ்டியன்ஸ் ஜாய், கிறிஸ்தவருடைய சந்தோஷம். நிறைய நேரங்களில் எங்களுடைய சந்தோஷம் குழம்புது. இது தேவனுடைய சித்தம் இல்லை அல்லது தேவனுடைய சித்தமா என்று நாங்கள் எங்களை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். தேவன் எங்களை ரட்சித்து தம்முடைய ரத்தத்தினால கழுவி எங்களுக்கு பரிசுத்தாவியின் மச்சாரத்தை தந்து, பைபிளை தந்து, எங்களுக்கு சபையை தந்து, சகோதரர்களை தந்து, கணக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நாங்கள் கதைக்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்போ இவ்வளத்தையும் பெற்ற ஒரு மனுஷன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். பட் ரியாலிட்டி என்னென்னா, ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை எங்களால் வாழ முடியாமல் இருக்க, ஒரு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சில நேரங்களில் எங்களுடைய ஜாய், எங்களுடைய சந்தோஷம் குழம்புது. பட் இது தேவனுடைய சித்தம் இல்லை. இன்றைக்கு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு காட்டி ஏன் எங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, மெயின்லி நாங்கள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன் எங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை? why we not happy? சில நேரங்களில் நான் ரசிக்கப்படாத வேறு மதத்தில் இருக்கிறவங்கள நான் விட்டு கவனிப்பேன். அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குது. ஓகே, அவங்களோட சந்தோஷம் டெம்பரரி, அது எனக்கு தெரியும், எங்களை எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட ஃபெய்த் ரோங், அவங்க வழிபடுகிற தெய்வங்கள் பிழை. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்க உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ ஏன் கிறிஸ்தவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியல? அதுக்குரிய காரணங்களை நான் பார்ப்பேன். முதலாவது, நான் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு போக முன்னம் ஒரு வசனத்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், Hebrews chapter 12, verse 2. எபிரேயர் 12 2ஆம் வசனம். நமது கண்களை இயேசுவின் மேல் பதித்து கொள்வோம். அவரே நமது விசுவாசத்தை தொடக்கிறவரும் அதை நிறைவு பெற செய்கிறவருமாய் இருக்கிறார். நோட்டிஸ், அவர் தமக்கு முன்பாக இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு சிலுவையின் வெட்கத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பின்பு இறைவனுடைய அரியணையில் வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். இந்த ஒரே ஒரு இடத்துல, இந்த வேர்ஸில் தான் ரிவீல் பண்ணுது, ஆண்டவர்கிட்ட மனதில், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மனதில் as soon as நியூஸ் வந்த உடனே அவர் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் போய் என்ன டாஸ்க், பிதா கொடுத்த ஊழியம் என்ன, அது ஊழியம் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுக்குறார். அழிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் திங் அவர் முதல் இதயத்தில் வந்த சந்தோஷம். இமேஜின், ஒரு ஆள் சஃபர் பண்ண போகிறார் என்று நினச்சி அதை குறித்து சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு தெய்வம்டா இயேசு கிறிஸ்து தான். He knew what he was going to face. சிலுவை மரணம் கொடூரமானு தெரிஞ்சு அவருக்கு அதில் ஒரு ஜாய். What is the joy? The joy of redemption. சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம். அவருக்கு தெரியும், ஜனங்களை நான் மீட்க போகிறேன், இந்த ஜனங்களுடைய பாவங்களை நான் கழுவ போகிறேன், அவங்களை என்ற பிள்ளைகளாக மாற போகிறேன். That joy, that is a real joy. Going through pain and having the joy. அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஒரு பெயினுக்குள்ளால போயும் சந்தோஷமாக வாழ்கிறது தான் கிறிஸ்தவன். மிச்சம் இல்லை, மிச்ச ஆக்கள் அப்படி வாழாத ஆக்கள் பெரிய கேள்விக்குறி போடும். ஏன்னா லைஃப் ஆல்வேஸ் சேலஞ்ச். அப்போ ஒரு சேலஞ்ச், ஒரு டாஸ்க்கை பிதாவை கொடுக்கல, தமக்கு முன்பாக இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு. ஸோ there was a joy in front of him. He was looking at, he was thinking about it, thinking, ஓகே, என்ன சிலுவையில் அடிங்க, சவுக்கார அடிங்க, என்ன வேதனைப்படுதுங்க, லுக்கிங் அட் த ஜாய். ஆனால் கடைசியில் நான் சந்தோஷம், இந்த ஜனங்களை மீட்க போகிறேன், அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது என்ற மைண்டோடு தானே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதே ஜீசஸில் ஜோயோட. ஸோ ஸ்டார்ட் திஸ் ப்ராசஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஜாய். அவர்கிட்ட சந்தோஷத்தில் இந்த முழு வேதனையும் முழு தியாகமும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆல்சோ பைபிள் சொல்லுது, அதான் பைபிள் சொல்லுது, ஃபோக்கஸ். என்னத்தை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுது? அவர்கிட்ட தியாகம், ஆஃப்கோர்ஸ், அவர்கிட்ட மரணம், அவர்களுக்கு காப்பாற்றப்பாடு. பட் தென் என்ன ரீசன்?
என்ன காரணத்துக்காண்டி அவர் அதை செய்தார் என்றதை பார்க்க சொல்லி இருக்கு. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். இதில் சொல்லப்பட்ட காரணம் அதுதான். நமது கண்களை இயேசுவின் மேல் பதித்துக் கொள்வோம். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கல, என் மனதில் தோணுதான், ஐ ஆம் கோல்ட் டு பி ஹாப்பி ஆல்வேஸ், ஐ ஷுட் லூஸ் த ஜாய். தேவன் என்ன அழைச்சது சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறீங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறீங்க, படிப்புக்கு உதவி செய்கிறீங்க, எல்லாம் செய்ய. there's nothing lacking their life. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு குறைவுனா நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறீங்க. பட் தென் child is always sad. உங்களுக்கு அப்படி இருக்கும். some stage you're going to think, why are you not happy? அதே மாதிரி தான் இவ்வளோத்தையும் பெற்ற நாங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக, எப்படி இயேசு கிறிஸ்து தண்டை வாழ்க்கையை இந்த உலகத்தில் தொடங்கி முடிக்கிறதுக்கு முன்னம் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, அதை வச்சு அவர் அந்த தண்டை லைஃப்பை தொடங்கினார், தண்டை ஊழியத்தை தொடங்கினார். அதே மாதிரி நாங்களும் எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்றைக்கு நாங்கள் ரசிக்கப்பட்டோமோ முன்னால் ஜோய் தான் வச்சு, இதை ஞாபகம் வச்சுக்கணுங்க, முன்னால் சந்தோஷம்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட சந்தோஷம்னா உலக சந்தோஷம், அதை நாங்கள் பயப்பட பார்க்க போகிறோம். தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்தை வச்சு நான் ஆண்டவருக்குலாம் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்ன நடந்தாலும் அந்த டிசிஷன் எடுத்து தான் எங்களோட லைஃப்பை தொடங்கணும். ஸோ அதைத்தான் சொல்லியிருக்கு, காப்பி ஜீசஸ், ஃபோக்கஸ். உங்களுடைய கண்களை அவர் மேல் பதிக்க வைப்போம்னா அதான் மீனிங். ஸோ ஆனால் இன்றைக்கு அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில நேரங்களில் எங்களோட ஜோய், எங்களுடைய சந்தோஷம் குழம்புது. தட்ஸ் ரியாலிட்டி. அதை இவ்வளோத்தையும் நான் சொல்கிறேன், பட் அதே நேரம் மறக்க முடியாத உண்மை, என்னுடைய சந்தோஷம் தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதில்ல. ஓகே, முதலாவது காரணம் என்னோட கூட நீங்கள் திருப்பிக்கணும். நம்பர் 1, Psalm chapter 51. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 51 தாவீதின் சங்கீதம். இது பட்சேபாலோட அவன் விபச்சாரம் செய்த அப்புறம் அவன் பாவத்தில் விழுந்த அப்புறம் எழுதப்பட்ட சங்கீதம். 3 சங்கீதங்கள் அவன் பாவத்தில் விழுந்த அப்புறம் எழுதப்பட்ட சங்கீதங்கள். வேறு சங்கீதங்கள் இருக்குது, பட் 3 மேஜர் பாப்புலரான சங்கீதம். சங்கீதம் 23, சங்கீதம் 32, சங்கீதம் 51. இந்த 3 சங்கீதங்களும் தாவீது விழுந்த அப்புறம் எழுதின சங்கீதங்கள். பட் நான் சொன்ன மாதிரி வேறு சங்கீதங்கள் அவன் எழுதியிருக்கலாம். 3 சாப்டரும் இன்றைக்கு பாப்புலரான சாப்டர், பல கிறிஸ்தவர்களால் வாசிக்கப்படுற சாப்டர்ஸ். ஓகே, இப்போ முதலாவது ரீசன் எங்களோட சின். என்னதான் உங்களோட வாழ்க்கையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக ப்ராஸ்பரஸாக இருந்தால், உங்களுக்கு பணம் இருக்குது, வருத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, யூ ஹேவிங் a wonderful family, wife, children, நல்ல church, you having a good life, but then secretly you committing sin. ரகசியமான ஒரு பாவம் உங்களோட வாழ்க்கையில் இருக்க முடியுதுன்னா சந்தோஷம் இருக்கு. யூ மே பிரிட்டெண்ட், வெளியில் நாங்கள் ஆக்களுக்கு சந்தோஷம் மாதிரி காட்டலாம், ஆனால் இதயத்தில் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. யூ கேன் லாஃப், லாஃபிங் டசன்ட் மீன் யூ ஹாப்பி. உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும். இஃப் a person laughing, it doesn't mean he's happy. எல்லா சிரிப்பும் வெளியில் பார்க்குற சந்தோஷங்களும் உள்ளத்தில் இருந்து வாரதா இருக்கா. சில எல்லாக்களுக்கு சில பேர் சில குடும்பங்களை நான் கவனிச்சு அவனுடைய அன்பாக நேசிக்கிறாக்களை இலக்கில் சில பேர் அடமாட்டாங்க. பட் ஆல்வேஸ் இவருக்கு கவலை இல்லை, பட் ஹீ இஸ் கிரீவிங் இன்சைட், உள்ளுக்குள்ளே கவலைப்படுறார். பட் அது அவர்கிட்ட சாய்ஸ். சில பேர் தி பர்ஸ்ட் ஆர் க்ரைங், அதுவும் ஓகே, ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணுறார். பட் நாங்கள் அழாமல் இருக்கிறதுனால நாங்கள் கன பேர் ஜட்ஜ் பண்ணியிருக்கிறோம். இவருக்கு உண்மையில் கவலை இல்லை போல இருக்கு, பாருங்க புருஷன் சேர்த்துருக்கிறார், சேர்த்து அழாமல் இருக்கிறார், ஆக்கணி ஃபீல் தான் இவருக்கு இப்போ பாசம் இல்லை போல இருக்குன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நாங்கள் ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிடுவோம். பட் இன்சைட் ஹீஸ் கிரீவிங். அதே மாதிரி தான் ஹாப்பினஸும். சில வேளையில் எங்களோட முகத்தில் சிரிப்பு இல்லாட்டி, முகத்தில் சந்தோஷம் இல்லாட்டி, நாங்கள் மற்ற அகலங்களை சில வேளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவர் ஒரு மூடியான ஒரு அழிவர், ஆஃப்கோர்ஸ் நாங்கள் ஸ்மைல் பண்ணணும், பட் அதை வச்சு நாங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம். உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருக்கணும், சந்தோஷம். அப்போ தாவீது இந்த இடத்துல இந்த சங்கீதத்தில் சொல்லிக்கல அவர் ஒரு வேர்டு அவர் ஃபோக்கஸ் பண்ணுறார். ஒன் திங் ஹீ லாஸ்ட். இதில் இருந்து எங்களுக்கு தெரியுது. verse 12, chapter 51, verse 12, சங்கீதம் 51, 12. உமது ரட்சிப்பின் மகிழ்ச்சியை திரும்பவும் எனக்கு தரும். ஸோ he had
திரும்பவும் எனக்கு தரும். ரிட்டர்ன் தி ஜாய், ப்ளீஸ் ரிட்டர்ன் மீ தி ஜாய். மீனிங் ஹி ஹேட் இட். அவருக்கு அந்த சந்தோஷம் இருந்து ரட்சிப்பு மாறிச்சு. அதை இழந்துட்டார். வாய்? ஏன் அவர் இழந்தது? அந்த பாவத்தின் காரணம். he committed a terrible sin. இன்னொரு வைஃபை அப்படி அவர் பார்த்ததே விட, பார்த்தது மாத்திரமில்லை, தனக்கு சொந்தமாக்கினது மாத்திரமில்லை, பிளான் பண்ணி உரியாவை பஷீபாண்ட ஹஸ்பண்டை அவனோட ஆர்மி கமாண்டருக்கு நோட் எழுதி கொடுக்குறான். போர்டில் யுத்தம் கடுமையாக நடக்கல, உரியாவை முன்னுக்கு விடு என்று சொல்கிறான். ஸோ he dies. முன்னுக்கு விட்டு அவனை பர்பஸாக. ஸோ he murdered, he committed adultery, he schemed. எல்லா பிளானிங் ஸ்கீம் பண்ணி கன்னிங்காக எல்லாம் செய்துட்டு நல்ல பிள்ளைமாக இருக்கிறார். பட் தென் he lost the joy of salvation. ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தில் இருக்கிறார். ஸோ நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோட வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. இன்னொன்று இருக்காது. ஏசாயா புத்தகத்தில் அடிக்கடி நீங்கள் வாசிக்கிற வசனம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அடிக்கடி அந்த வேர்ட் வர்றத நீங்கள் பார்ப்பீங்க. ரீட் புக் ஆஃப் ஐசாயா, இட்ஸ் பியூட்டிஃபுல் புக். அப்போ என்ன பாயிண்ட் சொன்னால், சௌரியிலே உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு இது நான் வேதத்தில் தேடி வாசித்த முதலாவது ரீசன் சின், பாவம். எது பிரிக்குது உங்களையும் என்னையும்? தேவன் கேட்குறார். பாவமே உங்களையும் என்னையும் பிரிக்கின்ற சுவராயிருக்கு. இன்னொன்று நான் கவனித்தேன், ரெண்டு டைரக்ஷன் உண்டு. ஓகே, லெட்ஸ் சே on this side Satan's calling you, on this side Holy Spirit is calling you. பரிசுத்தாவின் இந்தியாவில் அழைக்கிறார், தேவன் பிசாசு இந்தியாவில் அழைக்கிறார். ஸோ யூ ஆர் இன் த மிடில். இப்போ ரெண்டு பாத் மாதிரி யோசிங்க. Now you have to make a choice. நான் ஒன்று இந்த வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் சரி, பைபிள் ட்ரூத் அதுதான் மெயின். பைபிள் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், once you go in that direction, you're not going to get any better. பிசாசுன்ற சத்தத்தை கேட்டு அவனோட அந்த இருட்டுக்குள்ளால், அவனோட அந்தகார பிளான் அதுக்குள்ளால சந்தனத்துக்குள்ள நீங்கள் போ இஸ் கெட்டிங் டார்க்கர் கெட்டிங் வேர்ஸ் எல்லாம் இழந்து you going into darkness. In the end you become like a devil. But same time, if you make a decision to go this way, which is right, just imagine Holy Spirit is calling from you, right, and you turn your face, you turn everything, and you go in towards the Holy Spirit guideline, your life is becoming brighter and brighter. You're getting better and better. You're cutting out all these bad habits, and you sacrificing all your feelings, worldly feelings for God, and you're becoming more holier and holier. மகிமையடைஞ்சு பரிசுத்தமாகிக்கொண்டே போவீங்க. ஸோ அங்கே போ நீங்கள் பரிசுத்தமாகிக்கொண்டே போவீங்க. இங்கே போ. ஸோ இட்ஸ் நாட் லைக் யூ கோன் கெட் எனி பெட்டர். சம் ஸ்டேஜ் இட்ஸ் கோன் கெட் வர்ஸ். அதனால தான் எங்களோட சாய்ஸ் நாங்கள் தெரிவு செய்கிறது சரியான கவனமாக இருக்கணும். பட் தாவீதுக்கு அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஹி ஹேட் டைம். யுத்தத்துக்கு போக வேண்டியவரை அந்த உப்பரிகையில், அந்த பால்கனியில் அப் அண்ட் டவுன் வாக் பண்ணிக்கிட்டு இருக்கல. ஈ ஷுட் நாட் லுக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி ஒரு வடிவான பொம்பளையாக இருந்தாலும் பார்த்தாலும் ஈ ஷுட் டர்ன்ட் அரவுண்ட். அப்போ என்னத்தை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், ஒன் திங் லெட் டு another. ஒரு விஷயத்தை அவர் செய்து அடுத்ததை செய்து கண்ணக்க பாவங்களை செய்து கடைசி அந்த பாவத்தை மூடி ஷேப் பண்ணுறதுக்கு மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஒன் திங் ஹீ couldn't hide. He lost the joy. தேவனுடைய சந்தோஷத்தில் இருந்தார். ஸோ அந்த வேதனையில், அந்த கிரீவன்ஸில், அந்த வேதனையில், அந்த ஹார்ட் பிரேக்கிங்லேருந்து வந்த சங்கீதம் தான் 51. He's saying, அது சொல்கிறார், உமது ரட்சிப்பின் மகிழ்ச்சியை திரும்பவும் எனக்கு தரும். ஸோ அது முதலாவது ரீசன். ரெண்டாவது ரீசன், we are confused with joy which comes from God and the happiness of the world. உலகத்தில் வர சந்தோஷத்துக்கும் தேவன் தார சந்தோஷத்துக்கும் இடையில் எங்களுக்கு குழப்பம். அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ண, அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். Let's turn to John chapter 16. யோவான் 16ஆம் அதிகாரம். John chapter 16. verse 33. உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோவான் 16:33. நீங்கள் என்னில்
John chapter 16 verse 33. நீங்கள் என்னில் சமாதானம் பெற்றவர்களாய் இருக்கும்படியே இவைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த டீச்சிங் இயேசு கிறிஸ்து கொடுத்தது நீங்கள் என்னில் சமாதானமாக இருக்கும்படி. So you should have peace as well, but that's not the subject today. But உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கணும், very important. நோட்டீஸ், இதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த வசனம். இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, many tribulation, அநேக துன்பங்கள் உண்டு, ஆயினும் உற்சாகமாயிருங்கள், நான் உலகத்தை வெற்றி கொண்டேன் என்ற. Two things he's saying, the reality is Jesus saying you cannot take shortcut, you cannot avoid having problems in your life. உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே ஸ்மூத்தாக போகும், ஸ்மூத் சைலிங், எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இது ஜீசஸ் சொன்னது, நான் சொல்லல. ஸோ அந்த மீனிங் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் வரும். அதுதான் நான் சொல்கிறேன், கட்டாயம் துன்பம் வரும்னு சொல்கிறார். லுக், எப்படி அவர் சொல்கிறார், உங்களுடைய உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று தான் சொல்கிறார். He doesn't say maybe. பட் இன்றைக்கு ப்ரீச்சர்ஸ் என்ன ப்ரீச் பண்ணால் உங்களோட வாழ்க்கையில் துன்பம் இல்லை, அறிக்கையிடு துன்பம் இல்லைன்னு அப்படி சொல்கிற ஆக்களுக்கு கூட பிரச்சனை வருது. திஸ் இஸ் ஸோ பேட். இன்றைக்கு பாஸ்டர்ஸ் மேலே கூட ஜனங்களை பொல்யூட் பண்ணுறதால தே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஜாய் பிட்வீன் த ஜாய் அண்ட் த வேர்ல்ட்லி ஹாப்பினஸ். உலகத்து சந்தோஷத்துக்கும் தேவண்ட சந்தோஷம் முடியல வித்தியாசம் தெரியாமல் வர்றான். பாஸ்டருக்கு அவருக்கு பிரச்சனை இல்லாட்டி, ஓ லுக் கோட் பிளஸ் மீ, அவருக்கு பிரச்சனை வந்தால் கர்த்தர் சோதிக்கிறார். ஆக்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் நீ ஏதோ பாவம் செய்துட்ட. This is the game they play, these pastors, fake pastors. When they have issue, when they have real problem, they're like, oh, God's testing me because God is testing me if I'm a real servant. So why can't you say the same thing to the believers? When the believers go through the same problem, they say, you must have committed some sin. உங்களோட வாழ்க்கையில் பிரதர் சிஸ்டர் நீங்கள் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கீங்க, அதெல்லாம் கர்த்தர் உங்களை தண்டிக்கிறேன். It's all nonsense. என்ன ரீசன் சொன்னால், மேபி ஈவன் தீஸ் பாஸ்டர்ஸ் டோன்ட் நோ த டிஃப்ரென்ஸ், ஓ மேபி தே பிரிட்டண்டிங் ஃபார் த ஃபைனான்ஷியல் கெயின். சௌரியிலே இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுங்க, உலகத்து சந்தோஷம் வேறு. இந்த உலகத்து சந்தோஷம் வந்து குடிக்கிறது, வரிக்கிறது, மேபி வாட்ச் ஃபுட்பால், வாட்ச் கேம், வாட்ச் மூவி, going out, having a girlfriend, having a nice car, like enjoyable life. உலகத்தில் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறது, இதுதான் worldly happiness. But that is not the happiness God gives. It is eternal. It registered. It's marked, carved in your heart. அந்த happiness தான் ஆண்டவர் கொடுக்குறார், which no one can take it away. So அடுத்த ரெண்டாவது ரீசன் வந்து we are confused. So don't be confused. உலகத்து சந்தோஷம் வேறு, தேவன் தார சந்தோஷம் வேறு. அடுத்தது, ஏன் எங்களோட வாழ்க்கையில் ஹாப்பினஸ் இல்லை? லாட் ஆஃப் பீப்புள், இதை நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், இன்க்ளூடிங் இந்த பிரச்சனை எனக்கும் இருந்தது. சில நேரங்களில் எனக்கு ஒரு ஐம் பீங் ஆனஸ்ட். ஸோ இதில் நான் I'm not going to pretend. Sometimes you get this thing, guilt. நீங்கள் செய்த பழைய பாவங்கள் சில வேளையில் ரிமைண்ட் பண்ணப்படும். சில வேளை நாங்கள் திங்க் பண்ணுவோம், சில வேளை பிசாஸ் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவோம், சில பேர் வேறு யாக்கிலே உங்களுக்கு குத்தி காட்டுவாங்க, நீங்கள் எப்படி இருந்து நீங்கள் கடந்த காலங்கள். ஓகே, ஸோ உங்களை சுற்றி இருக்கிறார்களும் தினம் ஹெல்ப்பிங். ஸோ தே ப்ராபப்லி பாயிண்ட் அவுட் how you were, நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றத ஒரு சட்டில் வே, சார்காஸ்டிக் வேல பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுவாங்க, நீங்கள் இப்படி இருந்த நீங்கள் என்ற மாதிரி. அப்போ இப்படியான சம்பவங்கள் நடக்கைகளை யூ ஃபீல் கண்டெம்ட். அப்போ என்ன நடக்கும்னா, you don't want to pray, that is a dangerous thing. You don't want to pray, you don't want to read the Bible, you don't want to listen to the songs. உலகத்திலே சொல்லுவாங்க, உலகத்திலேயே ஒரு டிப்ரெஷனுக்கு அடையாளம் வந்து சொல்லுவாங்க, once you don't want to listen to songs and listen to others, you don't want to talk to people, you cut off. It's a sign of depression. டிப்ரெஷனுக்கு பிகினிங்ஸ். அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் அப்படியான விஷயங்கள் வரக்கூடாது, டிப்ரெஷன். பட் தென் திஸ் இஸ் த பிகினிங், திஸ் ஆர் த சைன். ஜெபிக்க விருப்பம் இல்லை, பைபிள் வாசிக்க விருப்பம் இல்லை, ஃபோன் கதைக்க விருப்பம் இல்லை, கிறிஸ்தவ பாட்டு கேட்க விருப்பம், தென் திஸ் இஸ் த சைன் யூ கோன் கோ அவே ஃப்ரம் God. தட்ஸ் த பிகினிங். அப்போ இந்த கில்ட் எங்களுடைய இதயத்தில் இருக்கிறதுனால சந்தோஷம் போகுது. இஃப் யூ ஹேவ் அ கில்ட் ரீப்ளேசஸ் ஹாப்பினஸ். குற்ற உணர்வு சந்தோஷத்தை
தள்ளும், ரீப்ளேஸ் பண்ணும். ரோமர் 8:1. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். It's a beautiful verse. ரோமர் 8:1. ஆகவே இப்பொழுது பாவ இயல்பில் வாழாமல் ஆவியானவரின் வழியில் வாழ்கிற கிறிஸ்து இயேசுவில் இருப்பவருக்கு தண்டனை தீர்ப்பில்லை. So if you live according to the Holy Spirit's guidance, பரிசுத்த ஆவியானவற்றை வழி நடத்தல நீங்கள் போனீங்கன்னா, லைக் முதல் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், joy, and the joy is getting greater, so you're moving. ஆண்டவருக்கு நீர் அப்படி போய்கொண்டே இருக்கிறீங்க. You becoming more holy. பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைஞ்சுன்னு போகிறீங்க. But the result என்னன்னா, the result, good thing is, you become a more happy person, சந்தோஷமாக வாரீங்க. But then if you don't, இந்த வசனத்தின் மெட்ட எதிர்மாறா நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவியனுடைய வழிநடத்திற்குள்ள வாழாமல் போவீர்களானால், you feel condemned. You want to condemn all the time. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்தாவியானவரின் வாழ்வோருக்கு அவர் ஆவியானவரின் வழியில் வாழ்கிற கிறிஸ்தவன் live condemn free. தன்னைத்தானே கண்டெம் பண்ணும், condemnation free. தன்னைத்தானே குத்தப்படுத்தி எனக்கு தகுதி இல்லை எந்த நேரம் ஒரு குற்ற உணர்வு வாழ்ந்து கொண்டிருக்கல, of course you're not going to be happy. But like I said earlier, you might be smiling, laughing. Maybe when you're around with people, you're putting the show that to say, I'm the most happiest person in this world. But you're not really. The reality is you're not, because you don't live condemnation. You're living under condemnation. குற்ற உணர்வுல நீங்கள் வாழ்றீங்க. அதால தான். அடுத்தது ஏன் எங்களோட சந்தோஷம் கெடுது? ஆவிக்குரிய டிசிப்ளின். அதாவது கிறிஸ்தவத்தில் பைபிளில் நிறைய இடங்களில் சில டிசிப்ளினை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கு, ஆவிக்குரிய கைடன்ஸ். அதை நாங்கள் பின்பற்றாமல் இருக்கையில் எங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போகும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம், Psalm chapter 1. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் again தெரிஞ்ச வசனம். Psalm chapter 1 verse 1 to 3. தீயவர்களின் ஆலோசனையில் நடவாமல், பாவிகளின் வழியில் சேராமல், பரியாசக்காருடன் உட்காராமல் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுடைய மனமகிழ்ச்சி கர்த்தருடைய நீதி சட்டத்திலேயே இருக்கிறது. அவன் இரவும் பகலும் அவருடைய நீதி சட்டத்தையே தியானிக்கிறான். அவன் நீரோடைகளின் அருகே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல் இருக்கிறான். பருவ காலத்தில் தன் பழங்களை கொடுத்து இலவு உதிராதிருக்கும் அம்மரத்தை போலவே அவன் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் பலம் பெறுகிறது. ஸோ இட்ஸ் a beautiful blessings. ஓகே, பட் தென் இவ்வளோ பிளஸ்ஸிங்கு மேலால் எப்போவுமே ஒரு அதுக்குரிய சில வழிமுறைகளை கொடுத்து அதை பின்பற்றினா தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். சும்மா ஆசீர்வாதம் கொடுக்கல, அது பழைய பாலும் சரி புதிய பாலும் சரி. ஸோ என்ன ரெக்குவயர்மெண்ட், நீங்கள் as long as தீயவர்களின் ஆலோசனை நடவாமல், பாவியலின் வழியில் நடவாமல், பரியாசக்காரோட உட்காராமல், அது என்ன ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். நீங்கள் இதை செய்யாட்டித்தான் யூ பிளஸட். பட் தென் வேர்ஸ் 2 சொல்லுது, அவருடைய மன மகிழ்ச்சி, his joy will be always in the word of God. இதோட வார்த்தையில், என்னோட கையில் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையில் அவனுடைய சந்தோஷம் இருக்கும். See, the other reason you don't obey the scripture, கர்த்தர் வடிவாக தெளிவாக சொல்லியிருக்கிற, நீ பிள்ளையான ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளையான இடங்களுக்கு போகக்கூடாது, பிள்ளையான காரியங்களை செய்யக்கூடாது. செய்யாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நித்திய மகிழ்ச்சி உன்னுடைய இதயத்தில் இருக்கும். உன்னோட மகிழ்ச்சி மெயின்லி தேவனோட வார்த்தையில் இருக்கும். இரவும் பகலும் நீ அதையே தியானிச்சு கொண்டு போய், இரவும் பகலும், the day and night, almost 24 hours. You can think, no one can control your thoughts.
not even your wife. ஆண்டவர் கூட உங்களை thoughts control பண்ண மாட்டார். He gives freedom. So you can think whatever you like. That is the only area no one can control. Even the government can't control any CID or CIA. ஒரு தடவை உங்களை மைண்டில் நீங்கள் திங்க் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணிடாது. நீங்கள் இன்சார்ஜ். ஸோ பைபிள் சொல்லுது அந்த மைண்டில் உங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த மைண்டில் நீங்கள் ஆல்மோஸ்ட் 24 hours தேர்ந்த வேதத்தை தியானிப்பீங்க. ஸோ அடுத்த ரீசன் தான் நாங்கள் நெக்லெக்டிங் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். நாங்கள் தேவனுக்கு கொடுக்குற ஒழுங்கை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், அதை நாங்கள் நிராகரிக்கிறோம். அதுதான் அடுத்த ரீசன். அடுத்தது ஏன் எங்களோட சந்தோஷம் வாழ்க்கையில் கெடுதுன்னு சொன்னால் எங்களோட வி லெட்டிங் த வேர்ல்ட் டிஃபைனிங் அவர் லைஃப். எங்களோட நாங்கள் சந்தோஷத்துக்கு டெஃபினிஷன் வேர்ல்ட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ உலகத்தை பார்த்து கம்பேர் பண்ணுறதுனால எங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் போகுது. மத்தேயு 6:33 மத்தேயு 6:33 வசனம். எகைன் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். Matthew chapter 6 verse 33. எனவே முதலாவது அவருடைய அரசையும் அவரது நேர்மையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளும் அவற்றுடன் உங்களுக்கு கொடுக்கப்படும். மேல நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கவலை வேண்டாம், அதான் டாக்கில் இந்த பைபிள் இருக்குது. இயேசுக்கு சொல்கிறாரு, ஏன் கவலைப்படுறீங்க? என்னத்தை உடுப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை நீங்கள் இவைகளெல்லாம் தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு தேவைன்றது தேவனுக்கு தெரியும். ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள், ஆண்டவர் கதைக்கிற இயேசு சொன்ன இந்த பீப்புள், இந்த ஜனங்கள் எப்படி நான் இதை கற்றுக்கொண்டேன்னு சொன்னால், they always comparing themselves. எங்களுக்கு இல்லையே பட் ஸோ இந்த பிரச்சனை இன்றைக்கு இருக்குது. சேட்டர்டே 2025 இருக்குது. அதனால தான் இந்த Matthew chapter 6 is still relevant. இது எங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு. என்னென்னா இதே பிரச்சனை இன்றைக்கு எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் உலகத்தோடு ஒப்பிடும் வரைக்கும் சந்தோஷமாக வாழவே முடியாது. எங்களோட வாழ்க்கையை மற்றவர்களோட நீங்கள் ஒப்பிட்டீங்களோ யாராவது ஒருவன் எங்களுக்கு மேலால் இருக்கத்தான் போகிறான். யாராவது ஒருத்தன் இந்த உலகத்தில் ஒருத்தனில் பெறவே, பட் அட்லீஸ்ட் ஒன் பர்சன் கோயிங் டு ஹாவ் மோர் மனி தேன் யூ, மோர் ப்ராஸ்பரஸ் லைஃப், மோர் ஹாப்பி லைஃப். இந்த உலகத்துக்கு சந்தோஷம் அவனுக்கு இருக்க போகுது. ஸோ இஃப் யூ ஸ்டார்ட் கம்பேரிங், தேர் இஸ் நோ பீஸ். அது மாத்திரம் பிரதானமாக உங்களோட வாழ்க்கை இருக்க சந்தோஷம் போயிடும். யூ டிஸ்ட்ராயிங் யுவர் ஜாய். ஸோ அதெல்லாம் தேவன் சொல்கிற இதுக்கு ஒரு ரெமெடி. முதலாவது அவருடைய அரசையும் அவருடைய நேர்மையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ வேர்ல்டு இஸ் சீக்கிங் சம்திங், வி ஆர் சீக்கிங் சம்திங். ஸோ உலகம் ஒன்றை தேடுது, பட் தேவன் இன்னொன்றை தேட சொல்கிறார். தேவன் தேட சொல்கிறது அவர்கிட்ட கிங்டம், அவர்கிட்ட வார்த்தை, அவர்கிட்ட வழிநடத்தல், அவர்கிட்ட கைடன்ஸ். அதை தேட சொல்லி தேவன் சொல்கிறார். நீங்கள் அதை தேட 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 நீங்கள் ஆண்டவர்கிட்ட போக ஆண்டவர் உலகத்துக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ப்ரே பண்ணாமலே கொடுக்க தொடங்கிடுவார். சாலமோன் பணம் தர என்ன செல்ல பணக்காரனாக்க வேண்டி ஜெபிக்கல. பட் சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்றையும் கேட்காம ஞானத்தை கேட்ட விட இனோவா அவங்களுக்கு மணியா. ஸோ சாலமோன் ஜெபிக்காமலே கொடுக்குறாரு. இது பழைய பாட்டு இருக்கிற உதாரணம். ஸோ அடுத்த ரீசன் நாங்கள் ஜோயை லூஸ் பண்ணுற காரணம், சந்தோஷத்தை இருக்கிற காரணம், உலகத்து அந்த வாழ்கிறவங்களோட வாழ்க்கையை நாங்கள் அலாவ் பண்ணுறோம். எங்களோட வாழ்க்கையை டிஃபைன் பண்ணுறது, எங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நாங்கள் அதை அனுமதிக்கிறோம். அதனால் எங்களோட சந்தோஷம் போகுது. அடுத்தது ஏன் எங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை? சம்திங் ஹேப்பன்ட் இன் அவர் லைஃப்ஸ். இப்போ சில நேரங்களில் நாங்கள் கிறிஸ்துவோட இருந்தாலும் கூட எங்களால் மறக்க முடியாத பெரிய ஒரு மன உடைவான சம்பவங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. பெரிய டிசாஸ்டர். யூ மே ஹாவ் லாஸ்ட் யுவர் சன், யூ லாஸ்ட் யுவர் ஒய்ஃப், ஹஸ்பண்ட், மேபி சில பேருக்கு ஜாப். இட் குட் பி எனிதிங் that you were depending on or you loved. When that happened, it's called trauma. அது ஒரு உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்துது. It's very hard. That scar cannot be cured in short period. It will take long time. I'm sure எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனை கூட நாங்கள் அப்படியான ஒரு பெரிய ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை கூட
இட் கேன் பி அன்டன். அதை நாங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்களால் நாங்கள் போயிருக்கோம். பட் என்ன அதுக்கு வழி? அதுவும் ஒரு ரீசன் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷத்தை இழக்கிறோம். ஓகே, ஸோ வி ஆர் லுக்கிங் அட் த பாசிபிலிட்டிஸ். பரிசுத்தாவியோட உதவியோட என்ன பாசிபிலிட்டிஸ்ன்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சங்கீதம் 34 நிறைய வசனங்கள் இருக்குது. பட் I'm going to show you one verse. சங்கீதம் 34:18. கர்த்தர் உள்ளம் உடைந்து போனவர்களுக்கு அருகே இருக்கிற. This is sometimes I can't understand. What is this? God is closer to those who are heartbroken. அப்படிதான் இருக்குது. ஸோ உங்களை உள்ள முடியலாம் ஆண்டவர் கிட்ட வர்றார் உங்களுக்கு. Why? To comfort you. இப்போ நீங்கள் அழுது கொண்டிருக்க ஒரு ஆள் வந்து கிட்ட வர. What's the reason? He probably want to give a hug or say, oh, cry with you. You know, he loves you. That person உங்களை நேசிக்கிறான். It's a sign. நீங்கள் அழுது கொண்டிருக்க உங்களோட வாய்ப்பு வந்து தள்ளி நின்றாண்டா meaning she doesn't love you. If you're broken, if your heart's broken and you're crying, you're bursting out crying, and the wife is standing in the corner, she's not coming close to you, she's watching you, something is terribly wrong. But Bible சொல்லுது he loves you. பைபிள் கணக்கடங்களை அவர் உங்களை நேசிக்கிறாரு. பட் this is the meaning, he loves you. கர்த்தர் உள்ளம் உடைந்து போனவர்களுக்கு அருகே இருக்கிறார். ஆவியில் நொந்து இருக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். So there's a way to comfort yourself, thinking that God is comforting you. What is your comfort? Thinking that God is comforting you. ஸோ இப்போ எல்லாம் உங்களோட இதயம் உடையதை நாங்கள் நினைக்கணும், கர்த்தருங்கிற அருகிட வாரேன். பட் இஃப் யூ டோன்ட் திங்க் தட், எங்களோட இதயம் உடைஞ்சு அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கல, இஃப் யூ டோன்ட் திங்க் தட் தேவன் என்னோட இல்லை, தேவன் என்னை கைவிட்டுட்டார், some people say that ஆண்டவர் என்னை கைவிட்டார், then of course you're not going to have that peace and joy. ஸோ அதுதான் அடுத்த ரீசன். அடுத்த ஏன் எங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னா, வெளியாக்கள், எங்களை சுற்றி இருக்கிற ஆக்கள், பிசாசு, இப்படியான விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் சில ப்ரெஷர், சில அழுத்தங்களை கொன்றைப்பில் அதை எங்களால் தாங்கினா போதும். இன்னும் அதால் நாங்கள் தாக்கப்படக்கூடாது. பட் சில இடங்களில் நாங்கள் வீக்கான டைமில் எங்களை சோர்ந்து போயிருக்க டைம் இப்படியான அட்டாக்ஸ் வரைக்கல, யூ லூஸ் ஜாய். எபேசியர் 6:12. Ephesians chapter 6 verse 12. எபேசியர் 6:12. ஏனெனில் எமது போராட்டம் மனிதருக்கு மட்டுமே எதிரானது அல்ல. So you have, it's bad enough, you already have people around you who hate you, உங்களை வெறுக்கிறார்கள். But then ஆளுநர்கள், அதிகாரங்கள். Top of that, you're facing an enemy who's fallen from heaven, who saw God face to face and seen the heaven. He's got experience, 6,000 years experience. This darkness, he's full of darkness. This dark angel, I would call it, Lucifer, he's your enemy. So he tried to bring you down and down. So when some of the arrow shoots you, அவன் விடுற சில அம்புகள், வேதனையின் அம்புகள் உங்களை தாக்கல, you lose joy, you discourage. ஸோ பைபிள் சொல்லுது, இந்த உலகில் ஆட்சி செய்யும் வல்லமைகளும் எதிரானதுமாய் இருக்கிறது. அது வானமண்டலங்களில் உள்ள தீய ஆவிகளின் சேனைகளுக்கும் எதிராக. ஸோ ஒன் திங் வி லேர்ன், தேர்ஸ் a big billions, trillions of angels in the air. They are looking to fight you. அவன் உங்களோட ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறதுக்கு இருக்கலாம். ஸோ இதில் பார்க்குறோம், authorities, people, demons, and then of course devil, head of the demons. அப்போ இவ்வளோ உங்களை தாக்கல, what can we do? எனவே இறைவனின் முழு போர்க்கவசத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். verse 13.
அப்பொழுதே தீமை நாள் வரும்போது எதிரியின் தாக்குதலை எதிர்த்து நிற்கவும் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு வெற்றி பெறவும் உறுதியுடன் நிலைநிற்கவும் உங்களால் முடியும். அங்கே நாங்கள் பார்க்குறோம் போர்க்கவசம் வந்து கீழே இருக்குது. நேர்மை, விசுவாசம், ரட்சிப்பு, இவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் ஒரு யுத்தம் செய்கிறதுக்கு அவன் என்னென்ன பாகங்கள் தன்னை உடம்புல செல்ஃப் டிஃபென்ஸுக்கு போடணுமோ அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டோம். ஸோ யூ டூ தட். இதில் இருக்கிற எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொன்னால் யூ ப்ரொடெக்ட் யுவர் ஜாய். இப்படியெல்லாம் தாக்கங்கள் வரைக்கல நீங்கள் சோர்ந்து போய்க்கல. ஆஃப்கோர்ஸ் யூ கோனா லூஸ் ஜாய். பட் அதுக்கு வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அடுத்தது ஏன் எங்களோட சந்தோஷம் கெடுது அல்லது சந்தோஷங்களுக்கு இடையில் இல்லாமல் போது we never think about what blessing God has in heaven அல்லது ஆஃப்டர் திஸ் earthly life. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போய்க்கல ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கான்றதை நாங்கள் சிந்திக்கிறது இல்லை. செய்தாலுங்கிற வாழ்க்கையில் சோர்வு வருது, சந்தோஷமின்மை வருது. You lose the joy. 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4:17-18. ஓகே, மேபி 16லேருந்து 18 வரைக்கும் வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 4 verse 16-18. ஆதலால் நாங்கள் மனம் திறந்து போகிறதில்லை. வெளியாக வலுவிழந்து போனாலும் உள்ளாக நாங்கள் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறோம். என்கரேஜிங். எப்படி ஒரு என்கரேஜிங் வேர்ஸ், எப்படி ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வசனம் பாருங்க. பவுல் சொல்கிறார், ஏனெனில் ரீசன் ஹீ சேயிங், ஏன் எங்களுக்கு நாங்கள் புதுப்பிக்கப்படுறோம் எவ்ரி டே ஹீ செட், நாட் எவ்ரி மந்த், நாட் எவ்ரி வீக். சில பேர் ஒவ்வொரு சண்டேயிலும் வந்து ரினியூ பண்ணுறோம். பட் ஹீ சேஸ் எவ்ரி டே. ஏனெனில் கணப்பொழுது எங்களுக்கு ஏற்படும். ஸோ கணப்பொழுதுன்னா நாங்கள் சயின்ஸில் முந்தி ஊழவில் படிக்கல, நாங்கள் படித்தது என்னோட டாக்டர் anything. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்கள் சொல்லுவேன். இந்த கணத்தாக்கம்னு சொல்லுவாங்க. எங்களுடைய ஸ்பைன் இல்லை பின்னால் இருக்கிற அந்த எங்களோட மூளைக்கும் எங்களோட மற்ற உடலில் இருக்கிற பாகங்களுக்கும் சிக்னல் அனுப்புகிற செக்ஷன் வந்து எங்களோட ஸ்பைனல் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு செக்கல் நடக்குது. இஃப் இஸ் டிலே தட் மீன்ஸ் யூ சம்திங் ராங் வித் யூர் பாடி. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த பொட்டில் நான் தூக்கணும் என்ற, இப்போ நான் தூக்கணுன்றது வந்து வெரி ஃபாஸ்ட்டாக அந்த சிக்னல் பிரெயின்லேருந்து இந்த கைக்கு போகிறபடியே தான் தூக்கணும். ஸோ கணப்பொழுதுண்டா வெரி வெரி ஸ்மால் டைம். எனவே கணப்பொழுதில் எங்களுக்கு ஏற்படும் சிறு சிறு துன்பங்கள். ஏன் நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன், அந்த போத்தில் தூக்குறது கணத்தாக்கும் ஸ்பைன் ஏன் நான் சொன்னேன். Your sorrows and your worries will go away. When you compare the time of your sorrow and the time of eternity, this is, I would say, nothing. Not even கணப்பொழுது. நான் இதில் சொன்ன மாதிரி not even like microsecond. It's nothing. அதுதான் பவுல் சொல்கிறேன். நீங்கள் இதை போய் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷத்தோடு ஒப்படைக்கல, அது வந்து nothing. ஏனெனில் கணப்பொழுது ஏற்படும் எங்களுக்கு சிறு சிறு துன்பங்கள் எங்களுக்கு அவற்றிலும் மிக பெரிதான நித்தியமாகவே விளைவிக்கின்றன. ஏன்? எனவே நாங்கள் காணப்படுவதில்லை. பிகாஸ் நாங்கள் ஏன் எங்களுக்கு கவலை வருது, கூடுதலான கவலை இல்லை. நாங்கள் லுக்கிங் அந்த பீப்புள் லைஃப்ஸ் பார்த்து கம்பேர் எங்களை நாங்களே டேமேஜ் பண்ணிக்கொள்கிறோம். பட் காணாத நித்தியத்தை குறித்து யோசிக்கணும்னு சொன்னால் சந்தோஷம் வரும். காணப்படாதவற்றிலே கண்ணோக்கமாக இருக்கிறோம். காணப்படுகிறவர்கள காணப்படாதவர்களே நாங்கள் கண்ணோக்கமாக இருக்கிறோம். ஏனெனில் காணப்படுகிறவை தற்காலிகமானவை, காணப்படாதவை நித்தியமானவை. ஸோ whatever you see, Bible says it will be destroyed or it will be vanished. பட் நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்களே, தேவன் கிரியேட் பண்ண அந்த கிரியேஷன் உலகம், பரலோகம், அது அழியாது. ஸோ திங்க் about that. Paul said, set your mind on that. உங்களுடைய சிந்தனையை அந்த பரலோகத்தில் அவர் வச்சுருக்க மகிமையை யோசிச்சுக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் வர கணப்பொழுதில் வர இந்த ஃபியூ செகண்ட் தான் நான் சொல்லுவேன், கம்பேர்ட் டு த இட்டர்னல் டைம். யோசிச்சு பாருங்க, அவன் நான் பரலோகத்தில் சந்தோஷமாக என்றைக்கும் இருக்க போகிறேன். ஸோ are you going to compare your problem with that? You do it, please do it.
when you compare, then you realize how little your problem is. ஸோ நித்தியத்தை நாங்கள் எங்களுடைய இதயத்தில் பதிச்சு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஜாய், அந்த தாவீது சொல்கிறான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தரணும் மாதிரி. இஃப் யூ ஹேவ் lost your joy, or if you're about to lose your joy, or if you're a happy person, I'm not saying everybody is unhappy. If you're happy and you never lost your joy, it's a warning for you. So it's a warning for those who already have joy. It's an encouragement for those who lost it. These are the wild words that you can recover. But தாவீது சொல்கிறார், நான் இழந்துட்டேன். So if you lost, you can get it back by crying out to God. ஸோ இந்த வசனங்கள் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு வாய்ப்பாருக்கு நான் நம்புகிறேன். லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நேரத்துக்கு நாங்களை துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே சுவாமி. இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசித்து எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் மாற்றி சங்கீதம் 1 1 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் 3 வசனத்தில் சொன்னது போல சுவாமி, நாங்கள் துன்மார்க்குடைய வழியில் நடவாமல் நம்முடைய வேதத்திலே அனுதினம் தியானமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் உமக்கு முன்பாக வச்சு இந்த மகிழ்ச்சியும் பொருட்டு நீர் எங்களுக்காக மரித்ததினால் தான் ஆண்டவரே எங்களுக்கு பாவமன்னிப்பு கிடைத்தது. அதே போல் எங்களோட வாழ்க்கையிலும் சுவாமி, நீர் தந்த சந்தோஷத்தை எங்களுக்கு முன்பாக வைத்தோடு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கண்களை இயேசுவிலே பதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.